வணக்கம். நான் டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ் அருண்மொழி மாணிக்கம், ப்ரொடியூசர். இவர் சார் மீரா கதிரவன், இவரும் டைரக்டர், ப்ரொடியூசர். 2 பேர் ஓட்டு போட்டிருக்கோம். நிறையா மாற்றங்கள் தேவைப்படுது ப்ரொடியூசர் கவுன்சிலில். இது வந்துட்டு ஒருத்தருக்கானதாக இல்லாமல் எல்லா ப்ரொடியூசருக்கானதாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஸோ இப்போது தமிழ் முருகன் டீமு வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து அவங்களுக்கு வேண்டி ஓட்டு போட்டிருக்கோம். நல்லதே நடக்கட்டும், பார்ப்போம். கரெக்ட். கண்டிப்பாக. ஏன்னா இந்த சேயோன் டைட்டில் நாங்கள் தான் ஃபர்ஸ்டா வந்துட்டு இது பண்றோம். அதுக்கு என்ன சொல்றது, ரெஜிஸ்டர் பண்றோம். இதுக்கு முன்னாடி யாருமே ரெஜிஸ்டர் பண்ண கிடையாது. மாயோனோ சேயோனோ யாருமே ரெஜிஸ்டர் பண்ண கிடையாது. நாங்க தான் பண்ணிருக்கோம். இதை எங்களோட என்ன சொல்றது சீக்வலா தான் நாங்க பிளான் பண்ணோம். பிளஸ் அதுக்கு ஸ்டோரியும் நாங்க வந்து ஒரு 4-5 இயர்ஸா பண்றோம். பட் ஆப்டான டைட்டிலும் கூட. ஏன்னா இது ஒரு நவபாஷண சிலையை பேஸ் பண்ண ஒரு முருகன் பேஸ்ட் ஒரு கதைக்கான படம். இது வந்து நம்ம ஒரு சிவகார்த்திகேயன் சாரோ இல்ல கமல் சாரோக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்துட்டு எல்லாருக்கான சிஸ்டமா இருக்கணும். அதை விட்டுட்டு இது வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு எல்லாருக்கான இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும். இது வந்து அப்படி இல்லை, இப்போதைக்கு இல்லை. பட் இது எல்லாத்துக்கான இன்ஸ்டிடியூஷனா மாறணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு வேண்டிதான் இந்த இது பண்ணியிருக்கோம். இதுக்கு கண்டிப்பாக புதுசா வர ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு கரெக்டான ஒரு இதை எடுத்து நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, இனி வர எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் என்ன சொல்றது டைட்டில் கிடையாது. இது ப்ரொடியூசர்ஸே இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மற்ற எல்லாருமே வந்துட்டு அஃபெக்டடா இல்ல, ஒரே ஒரு பார்ட்டி மாத்திரம் அஃபெக்ட் ஆகுது. 10 ஃபிளாப் கொடுத்தாங்க கூட ஒரு ஆக்டர்னால. அதான் அது சொல்றதுக்கு முன்னாடி நான் இதையும் சொல்லிடுறேன். ஏன்னா 10 படம் எடுத்த ப்ரொடியூசர் வந்துட்டு ஒரு படம் ஃபிளாப்னா அவங்க கம்ப்ளீட்டா அவுட். பட் ஆக்டர்ஸ் அப்படி கிடையாது. ஒரே ஒரு படம் 10 படம் ஃபிளாப் கொடுத்துட்டு ஒரு படம் கொடுத்தாலும் இது பண்ண முடியும். பட் அதுக்காக நம்மளுக்கு we are not against actors. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாரும் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியா மாறும். இல்லைன்னா வந்துட்டு சில பேர் சஃபர் பண்ணுவாங்க, சில பேர் சஃபர் பண்ண மாட்டாங்க. சாரி, நீங்க கேட்ட கொஸ்டின். ஆமா, 2023 லாக் பண்ணிட்டோம். இப்போ அது வந்துட்டு அப்கோர்ஸ் நாங்க வந்து எங்க மேல ஒரு ஃபால்ட் இருக்கு. நாங்க ரினியூவல் பண்றதுக்கு ஒரு லாஸ்ட் டைம் வந்து பண்ணல. பட் ஆனா அந்த ரினியூவல் அவங்க வந்து நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? எதுவுமே பண்ணாம டக்குன்னு ஒரே மாசத்துலயே அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு வேற யாருக்கோ கொடுத்துறாங்க. என்னமோ நம்ம வேணுட்டு வெயிட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. தட் ஷுட் நாட் பி தி சிஸ்டம். இந்த சிஸ்டம் இன்னைக்கு இருக்க ஏஐ காலத்துல எல்லாமே வந்துட்டு எவ்வளவோ நம்மள வந்துட்டு இன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வேணும்னே பண்ற மாதிரி தான் இருக்கு. சிஸ்டம் இருக்கும்போது, டெக்னாலஜி இருக்கும்போது why not utilize it? அதை பண்ணல இவங்க. பட் ஆனா இனிமேல் பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க பண்ணிட்டு இருக்கோம். முதல் பண்ணப்ப அதை ஒரு பெருசா எடுத்துக்கல. அவங்க ரொம்ப அலட்சியமா பண்ணாங்க. அது ஏதோ வேணும்ட்டே பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம இங்க வந்து இண்டிவிஜுவலா தாக்குறதுக்கு வரல. பட் ஆனா அப்படி அவங்க கரெக்டான நடவடிக்கைகள் எடுக்கலைன்னா நாங்க வந்துட்டு லீகலும் போறதுக்கு we are ready. அவ்வளவுதான். பட் இட்ஸ் நாட் ஃபார் த டைட்டில். இட்ஸ் we are not against the production company டைட்டில் எடுத்திருக்கோ இல்ல சிவகார்த்திகேயன் சாரோ எனக்கு தனுஷ் டீம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பட் ஆனா we are only against the system. சிஸ்டம் கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கணும். சார் ஹபீபி படம் பண்றாரு, நல்லபடியா வரணும்னு எதிர்பார்க்கிறோம். சரி.